யாரை காப்பாற்றுவதற்காக ஞானசேகரனுக்கு அவசரமாக தண்டனை பெற்று தந்துள்ளனர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக நடிகை கஸ்தூரி இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். பெரும் பரபரப்புக்கு உள்ளான இந்த வழக்கில் தற்போது குற்றவாளிக்கு தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை குறித்து உங்களுடைய கருத்துக்கள்? மிக மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். நன்றிகளை நீதிமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி கொடூரமான பாலியல் குற்றங்களுக்கு துரிதமான நடவடிக்கை, மிக கடுமையான தண்டனை. இந்த ரெண்டையுமே பெண்ணிய போராளிகள், சமூக செயல்பாட்டார்கள், நாங்கெல்லாம் பல வருடங்களாக இதை பேசிக்கிட்டு இருக்கோம், குரல் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்த மாதிரி தான் நாங்க இதை பாக்குறேன். இது ஒரு முன்மாதிரியான வழக்கு. பல விதங்களில் இது ஒரு முன்மாதிரியான வழக்கு. பாதிக்கப்பட்ட பெண் மிக தைரியமாக, மன உறுதியோடு, அரசியல் அழுத்தங்கள் இருந்ததை பார்த்தோம். காவல்துறையிலிருந்து அச்சுறுத்தல்கள், சில முறைகேடுகள் நடந்ததையும் நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் வீரமங்கை, அந்த மாணவி இதுல உறுதியா நின்றதுனால பல இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ பெண்களை கண்டிப்பாக இந்த ஞானசேகரன் சீரழித்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம செய்திகள்ல பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிய மிக துரிதமான முறையில் நீதிமன்றம், அதுதாங்க இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். வழக்கு காவல் சிறப்பு புலனாய்வு துறையிலிருந்து நீதிமன்றத்துல வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை அத்தாட்சிகளையும் சமர்ப்பித்தது பிப்ரவரி மாதம். இன்று ஜூன் 2ஆம் தேதி. 3 மாதங்களுக்குள்ளாக, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 4 மாதங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட பாலியல் வழக்கில் தீர்ப்பு வருவது என்பது இதுக்கு முன்னாடி இந்தியால எங்கேயும் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எக்ஸலண்ட். இப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுது? பாலியல் அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படும் பெண்கள் தங்களுக்கு நீதி கிடைக்காம போயிரும், நேரம் ஆயிரும், தாமதம் ஆயிரும் அப்படிங்கிற மன உளைச்சல்ல நிறைய பேர் நீதிமன்றத்தின் கதவை தட்டுறது இல்ல. காவல்துறையை யாரும் நம்புறது இல்ல. இந்த ரெண்டுமே இப்ப மாறும். ஒண்ணு. ரெண்டாவது, தண்டனையும் மிக கடுமையான தண்டனை. மரண தண்டனை வராது, ஆயுள் தண்டனை தான் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருந்தேன். சட்ட ரீதியாக எனக்கு அதுதான் தோணிச்சு. 30 வருட கால சிறை தண்டனை அப்படிங்கிறது ஒரு சரியான தண்டனை தான். அதுல ஒண்ணு, அந்த 30 வருட கால தண்டனைய நன்னடத்தைக்காக குறைப்பது, அப்புறம் வீட்டுல பர்சனல் ரீசன்ஸ், அப்பா அம்மா அவங்களுக்காக பரோல் அனுப்புறது, இந்த மாதிரி சில தளர்வுகள்லாம் இருக்குமா அப்படிங்கறத பார்க்கணும். தளர்வுகள் இல்லாமல் 30 வருடம் ஒரு அயோக்கியன் சிறையில் அடைக்கப்பட்டான் என்று சொன்னால் அது சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பது என்னுடைய நன்றி கலந்த கருத்து. மேம், நீங்க சொன்ன மாதிரி குறுகிய காலத்துக்குள்ளேயே இந்த வழக்குல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கு. ஆனா நிறைய பேருடைய கேள்வியும் சந்தேகமும் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ரொம்ப அவசரமா இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கோ, யாரை காப்பாத்துறதுக்காகவோ இந்த தீர்ப்பானது மிக விரைவாக வழங்கப்பட்டிருக்கோ, இந்த வழக்கு சீக்கிரம் முடிக்கப்பட்டிருக்கோன்ற கேள்வி எழுது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இத ஒரு சட்ட ரீதியாக, சட்ட பார்வையில, நீதிமன்றத்தின் பார்வையில நான் இதை பதில் சொல்றேன். நீதிமன்றம்ங்கிறது இந்த வழக்கை உருவாக்கவோ அல்லது அதன் திசையை தீர்மானிக்கவோ முடியாது. கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை வைத்து, கொடுக்கப்பட்ட பிராதுகளை வைத்து, வாதி பிரதிவாதியின் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி என்பது பாதிக்கப்பட்ட பெண், அதை விட அதிகமாக காவல்துறை சார்பாக அரசு தான். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை தான் இதுக்கு வாதி. பிரதிவாதி ஞானசேகரன். அப்படி ஒரு வழக்கை விசாரிச்சு, அந்த விசாரித்த வழக்கில் அரசு கொடுத்த அத்தாட்சியின் பேரில் தான் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பையும் தன்னுடைய நீதியும் வழங்க முடியும். புரியுதுங்களா? அப்ப அரசு, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, சந்தேகம், யாரையோ காப்பாத்துறாங்களா, பின்னணியில சில பேரை காப்பாத்துறதுக்காக ஞானசேகரன் மட்டும் பலியாடாகப்பட்டாரா, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. டைரக்ட் கிரைம் ஞானசேகரன் தான்.
பாலியல் வன்புணர்வு என்ற விஷயத்தை செய்தது அந்த குற்றவாளி A1 ஞானசேகர் தான். அத அடையாளம் காண்பிக்கப்பட்ட ஒரே நபர் ஞானசேகரன் தான். நம்ம பாதிக்கப்பட்ட மாணவி நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டதும் ஞானசேகரனை தான். சோ அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வழக்கும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அது கரெக்ட் தான். அதை தாண்டி யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் வரவில்லை, அதற்கான விசாரணை நடக்கவில்லை என்பதை நானுமே ஆமோதிக்கிறேன். அது நடக்கல, அதனால எத்தனை பேர் தப்பிச்சாங்கிற கேள்வி கண்டிப்பாக இன்னும் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் வரல. அதுக்கு வந்தாதான் உண்மையான முழு நீதி பெண்களுக்கு இந்த வழக்கில் கிடைத்ததாக கூட நம்ம கருத முடியும். ஆனா இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பிரதிவாதி டிஃபெண்டன்ட் ஞானசேகரன் மட்டும்தான், அவன் மேல மட்டும்தான் இந்த கேஸ். அதற்கான தீர்ப்பு கரெக்டா தான் வந்து. மேம், இணைப்பில் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.